சார் அத்திக்காடு அவினாசி திட்டம் உங்க நீண்ட நாள் கனவு. ஆனா நீங்க தான் முதல் பிளான் பண்ணி அதை ரெடி பண்ணீங்க. ஆனா எடப்பாடி என்ன சொல்றாரு, 90% பணிகள் நாங்க பண்ணோம், அவங்க லேபிள் ஓட்டிக்கிறாங்க அப்படின்னு சொல்றாரு. அதை பத்தி என்ன சொல்றாரு? லேபிள் ஓட்டுறதுக்கே அதை பத்தி அவன் பதில் சொல்ல விரும்புகிறேன். சார் இப்ப இந்த காயின் வெளியிட்டாங்க இல்லையா, 100 ரூபாய் கலைஞருக்கு, அதை கடுமையா விமர்சிக்கிறாரு எதிர்கட்சி தலைவர். அது என்ன அவர் விவரம் இல்லாம பேசியிருக்கா சார். அவரு அவருக்கு இதே மாதிரிதான் அண்ணாவுக்கு வெளியிட்டாங்க, இதே மாதிரிதான் எம்ஜிஆர் வெளியிட்டாங்க. அதுக்கு சம்பந்தம் பேரு அதை பார்க்க முடியல. அவருக்கு அதை பார்க்கல. பிஜேபி தலைவர் அண்ணாமலை என்ன சொல்றாரு, இதுல அரசியல் கலக்க வேண்டிய அவசியம் இல்லை, எடப்பாடி சொல்வது தவறு அப்படின்னு சொல்றாரு சார். ஆமா, இது ஒரு மறைந்த தலைவருக்கு ஒரு மரியாதை செலுத்துகிறார்கள். மாற்று கட்சி எண்ணமுடையவர்கள் கூட வந்து பாராட்டுகிறார்கள். தமிழ்நாட்டினுடைய மறைந்து விட்டவர்களை பற்றி யாரும் அதிகமாக பேசுவதில்லை. ஆனால் சிலர் தான் மறைந்து விட்ட தலைவரை கூட தார்மாராக பேசிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அந்த வகையிலே அதை எடுத்துக்கொள்ள வேண்டும் தவிர காழ்ப்புணர்ச்சி காட்டக்கூடாது.